ரொம்ப நாளாக காத்துருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்காக. ரொம்ப நாளாக காத்திருந்தேன். இந்த மனுஷன் வந்து வெளியே வந்து அவர் வாயால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ப்ரேயர் கூட வச்சுக்கோங்களேன். நான் அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனு, எந்த ஒரு நடிகருக்கும் ஃபேன் கிடையாது. நல்ல கதைகள் வந்தால் படம் பார்ப்பேன். யார் நல்லது சொன்னாலும் எடுத்துப்பேன். அப்போலேருந்தே இதுதான் விஷயமே. நான் அப்போ எல்லாம் நினைப்பேன், ஃபஸ்ட்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது நான் தலை ஃபேன், தளபதி ஃபேன் அடிச்சுப்பானுங்க, இந்த பேனர் வைக்க தாடியில் இருந்துச்சு. ஆனால் எது வச்சாலும் இந்த மனுஷன் வர மாட்டார், இந்த மனுஷனுக்காக இவ்வளோ பேர் ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு புரிதல் இருந்துச்சு. அந்த மனுஷன் அவரோட வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, அப்போ அவங்கவுங்க வேலையை பாருங்கன்றாரு இவர். இதான் யாரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காசை கொடுத்து அதை கொடுத்து படம் போடுறோமா அதை பாருங்கள், அது அவரோட வேலை, ரேஸ் ஓட்டுறது அவரோட பேஷன், இதை பண்ணுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் இவர் வாயில் வந்து இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலியமாக யாருன்னா சொல்லி தான் கேட்டிருந்தேன். இப்போ ஆஃப்டர் இவர் வின் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன், ஹேட்ஸ் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே பண்ண முடியாது இது உள்ள வயசில். அதுக்கு தான் மூச்சை போட்டு உழைக்கணும் அப்படின்றது. அந்த மனுஷன் உழைச்சினே இருக்காப்புல. இன்றைக்கி வந்து அவர் வாயாலே நீங்களே அந்த வார்த்தையை கேளுங்க. விஜய் வாழ்க, அஜித் வாழ்கல, நீ வாழ்றா, உனக்காக வாழ்றா, நீ எப்படா வாழ போகிற, உன்னை எத்தனை பேர் வாழ வைக்க போகிறாங்க, அதை பாரு, நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டா போல. எழுந்தவொடனே இதை பார்த்தேன். ஆக்சுவலாக இன்னொரு வீடியோ பெருசாக போட்டேன். பட் அவர் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க, யாரும் அச்சிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்கன்றாரு. ஸோ இந்த தமிழர் திருநாள் அதுமா நானும் திரும்பியும் சொல்கிறேன், எல்லாரையும் ரசிங்க, எல்லாரையுமே நேசிங்க, அன்பாக இருங்க. உங்களுக்கானதை நீங்கள் தான் பண்ணணும், நமக்கு நம்ம தான். ஓகே, இப்போ நான் பேச்சை நிறுத்துகிறேன். நீங்களும் மூச்சை போடுங்க. அவர் சொன்ன மாதிரியே வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. லவ் யூ.